வணக்கம். அகைன் வெல்கம் டு யூ ஆல். நம்ம சேனல் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் சர்வீசஸ் தமிழ் வீடியோ போர்ச்சுகல் டிஆர்சி அதை பற்றி இன்னைக்கு கொடுக்குறோம். நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சகோதரர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பேசுங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இன்னைக்கு போர்ச்சுகல் டிஆர்சி இது எப்படின்னா, நார்மலாக வந்து டிஆர்சியிலே சிறந்த டிஆர்சி போர்ச்சுகல் தான். எல்லாரும் ஷெங்கன் கண்ட்ரியில் இறங்குறவங்க எல்லாம் அங்கே போய் தான் பண்ணுவாங்க. புரியுங்களா? போர்ச்சுகல் டிஆர்சி இது வர்றதுக்கு நார்மலாக 8 மாதம் 11 மாதம் தான் ஆகுது. ஓகே, அது நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து எவ்ரி மந்த் கரெக்டாக ஆன்லைனில் அப்டேட் இருந்தால் மட்டும்தான். அப்போது இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இது உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் வேலையோட கூடி. எப்படின்னா, போர்ச்சுகல் எந்த ஒரு ஓரம் அது கடற்கரை பகுதி, எல்லாரும் விரும்பி போகிறது போர்ச்சுகல் டிஆர்சி. போர்ச்சுகீஸ் வேல்யூபிள் இடம். 27 ஷெங்கன் கண்ட்ரியில் போர்ச்சுகல் டிஆர்சி ரொம்ப வேல்யூபிள். அதனால தான் அந்த நாட்டில் எங்கே இறங்கினாலும் போர்ச்சுகலில் வந்து பதிவு பண்ணி அங்கே கிரீன் டிஆர்சி கார்டு வாங்குறது வழக்கம். அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, இதுக்கு இந்தியனும் ஸ்ரீலங்கன்ஸும் அலௌடு. ஓகே, இந்த ஒர்க்கை டெல்லியில் நம்ம சப்மிட் பண்ணி அடிச்சு எடுக்கலாம். என்ன பண்றோம்னா, இங்கிருந்து டைரக்டா இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே டிஆர்சி பண்றது சாதாரண விஷயம் தான். அது இன்வெஸ்டர்ஸ் மூலமா போறவங்க, பிசினஸ் அந்த ரீதியில போவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். சிலவர் அப்படிதான் இந்தியா இருந்துகிட்டே டிஆர்சி பண்ணி கொடுக்குறேன், அது இந்த கேட்டகரிக்கு இல்லை. இப்போ இது ஆல்மோஸ்ட் நம்ம விசிட்ல இப்போ நம்ம கவுன்சிலேட்லாம் போட்டோம்னு வச்சுக்கலாம், விஎஃப்எஸ்ல இதுக்கெல்லாம் விசா வராது, ரொம்ப ரேரா வரும். அது ஒரு சில அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் டிராவலர், அடிக்கடி போயிட்டு வரவங்க, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அல்ல ஃபீமேலு குரூப்பாக போகிறவங்க, அப்படி தான் கிடைக்கும். அதனால் போர்ச்சுகல் டிஆர்சி டைரெக்டாக ஒரு விசா இறங்கி போக முடியாது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேற ஒரு நாடு, பக்கத்து ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த நாட்டில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் வந்து போர்ச்சுகலில் டிஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஒரு நபர் இருக்கார். அவர் கூட அவர் ரூம்மேட்டாக அங்கே இருந்துக்கிறான். என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன வேலை தெரியும், அதுக்கு ஈக்குவலாக ஒரு 700 to 900 யூரோக்குள்ள ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார். அக்காமடேஷன் ஷேரிங்கு. இப்போ நம்ம யாருடைய ஸ்பான்சர்ஷிப்லேயும் போகல, நாமளே ஒரு இன்விடேஷன் ஒரு கம்பெனி தருது, அதை வச்சு நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அங்கே போய் இறங்கிக்கிறோம். ஓகே, ஒர்க் பெர்மிட்ல இல்லை, விசிட்ல இன்விடேஷனில் இறங்குறோம். இறங்கி அங்கேருந்து இந்த போர்ச்சுகல்ல டிஆர்சி பண்ணிட்டு அங்கேயே ஒரு வேலை தேடி நம்ம சேர்த்துறக்க ஆளு எல்லாம் சேர்த்தான் காசு அந்த வேலை செட்டில் ஆகிக்கலாம். வேலை பார்த்து வீட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு நம்ம ஃபுட்டு அக்காமடேஷனும் பார்த்துக்கிட்டு டேக்ஸ் கரெக்டாக அடைச்சிட்டு இருக்கோம். இருந்தால் ஒரு 8, 10, 9, 11 மாதம் 10 மாதம் வைப்போம். டிஆர்சி கிடைச்சிருக்கு. டிஆர்சி கிடைச்சா உடனே அந்த கார்டை வச்சு ஊருக்கு வந்துட்டு போயிடலாம் திருப்பி. ஓகே, அந்த டைமில் அதுலேருந்து நம்ம ஏற்கனவே டேக்ஸ் எல்லாம் கட்டினதெல்லாம் டிஆர்சி கிடைச்சிருக்கு. அந்த டிஆர்சி கிடைச்ச கூட ரெகுலராக டேக்ஸ் கட்டணும். மறுபடியும் கட்டினா 5 வருஷம் கழிச்சு பிஆர் இல்லையா? அதனால் அந்த டிஆர்சி 1 வருஷம் கழிச்ச பிறகு நம்ம வேற இடம் மாறுறதோ இல்லை அங்கேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறதோ அது அவங்க விருப்பம். இப்போதைக்கு இது எப்படின்னா, ஒர்க் பெர்மிட் இல்லாமல் இப்படி போய் போர்ச்சுகல் டிஆர்சி பண்ணலாம். ஓகே, நார்மலாக இதான் அவ்வளோதான். அப்போது இதை படித்து பாருங்கள். ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம், 20 days என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, நார்மலாக இதுக்கு பிசிஸ் தேவையில்லை, ஏன்னா நம்ம விசிட்டுக்கு பிசிஸ் தேவைப்படாது, மெடிக்கலும் தேவைப்படாது. ஓகே, ஸோ பாஸ்போர்ட் A to Z எல்லாம் ஸ்கேனில் வேணும். நீங்கள் பாஸ்போர்ட் எங்கிட்ட கொடுத்தா நாங்கள் கூட எடுத்துக்கிறோம். ஒரு ரெஸ்யூம் அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். உங்கள் ரெஸ்யூம் தாங்க நாங்கள் அந்த ஸ்டைலில் மாற்றிக்கிறோம். மற்றபடி இப்போ இந்தியாவில் சப்மிட் பண்ணும்போது நிறைய டாக்குமெண்ட் கேட்போம், அது நீங்கள் தரணும். இப்போதைக்கு இது போதும், ஒரு 4 டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், நாங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியாவில் என்ன தேவைப்படும்? பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதில் எவ்வளோ பணம் இருந்தாலும் தான், கொஞ்சம் பணம் போட்டு எடுத்து புழங்கி வைங்க. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா விசிட்டிங் போலவே எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. பட் இருக்கிற வரைக்கும் போதும், மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன எப்படி ஒரு 2 lakhsக்கு மேலே இல்லாமல் இருக்காது இல்லையா உங்கள்கிட்ட? ஸோ அது ட்ராவலிங்க்கு மினிமம் இவ்வளோ காட்டணும். ப்ளஸ் ஐடி இருந்தால் போட்டு வைங்க, நல்லது. ஓகே, இல்லைன்னா நாங்கள் பண்ணுவோம், அதுக்கு காசு சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு விசிட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ப்ளஸ் நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் தருவீங்க. அதை வச்சு தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணால் விசாரிச்சு கண்டிப்பாக வந்துடும். அது ஏன்னா அங்கேருந்து நமக்கு பக்காவாக இன்விடேஷன் வந்துடும்.
இன்விடேஷன் வரும்போது இங்கே ரிஜெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு ஏஜ் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே, அதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணலாம். 30 to 40, 50, 55 நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி வயசுக்கு தான் இது கிடைக்கும். எப்படி போறாங்கன்னா, நான் இந்த கம்பெனில இந்த இந்தியாவிலேருந்து அந்த கம்பெனிக்கு ட்ரைனிங் போறேன், ஓரியன்டேஷன் போறேங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி விசா சப்மிட் பண்ணி அடிச்சு எடுப்பாங்க. அடுத்து அங்கே போய் இறங்கினவரு நம்ம அங்கே போர்ச்சுகல் போயிட்டு வேலை தேடி தருவாங்க. அது ஆள் இருக்கு, அதெல்லாம் இங்கிறது போறதுக்குள்ள கனெக்டிவிட்டி ஆகிடும். அப்புறம் செட்டில் ஆகிக்கலாம். இதுக்கு நாங்கள் வாங்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், 5 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவோம். ஓகே, இதில் எல்லா செலவும் அன்லோஸ் வந்துடும். தேங்க்யூ. கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேவைக்கு உங்களுக்கு எதில் நம்ம இறங்கணும்னு சொல்லித்தரோம். தேங்க்யூ. சரி.